ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை யோசபாத் ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அது. அப்பொழுது ராஜாவுக்கு விரோதமாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மோவாப் புத்திரர், அம்மோனி புத்திரர், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விரோதமாக யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள். திரளான கூட்டம். யோசபாத் அதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பயம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. உபவாசத்தை கோருவிக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்பட்டாலும் கூட இடத்தில் சொல்ல நாங்கள் அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. ஒரு குழப்பம். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் நெருக்கங்கள் வரும் பொழுது, விரோதமாய் காரியங்கள் இருக்கும் பொழுது, விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது, தோல்விகளை சந்திக்கும் பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது குழம்பி போய்விடுகிறோம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. முடிவெடுக்க முடியாமல் திகைக்கிறோம், புலம்புகிறோம். பயம் ஒரு பக்கம், இருள் ஒரு பக்கம், மற்றவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? வசனம் அழகாக சொல்லுகிறது, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள், அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று சொல்லி யோசபாத் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில வலதுபுறம் இடதுபுறம் முன்பு பின்பு பார்க்காமல் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு கேட்டு பார்த்தால் குழப்பம்தான் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசபாத் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் கர்த்தரை பார்க்கிறது. சுற்றில இருக்கிற எதிரிகள், அவருடைய படைகள், அவருடைய ஆயுதங்கள், அதையெல்லாம் பார்க்கவில்லை. மாறாக கர்த்தரை நோக்கி பார்த்தபடினால் கர்த்தர் ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். பாடகர் குழுவை முன்பாக நிறுத்தி யுத்த களத்திலே பாடி துதிக்க வைக்கிறார்கள். அவ்வளவுதான். சத்துருக்கள் பட்டயத்தை அவர்களுக்குள்ளே திருப்புகிறார். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் திரும்புகிறது. சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அங்கு பலத்த யுத்தத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு ஜெயம் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் அழகா எந்த விதத்திலும் கைவிடாமல் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஏன் ஆண்டவரையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுவோம். ஒரு நல்ல வயலின் வித்வான் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணுகிறார். நன்றாக கற்றுக் கொடுத்து அவனுடைய முதல் இசை பெர்ஃபார்ம் பண்ண போவதற்காக ஒரு பெரிய ஸ்டேஜ், திரளான ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் நேராக ஸ்டேஜில் போனான். உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தான். வாசிக்க வாசிக்க அவனுடைய இசையிலே எல்லாரும் மயங்கினார்கள். ஏராளமான கரவோசை, எல்லோரும் பணத்தை எல்லாம் தூக்கி அவன் மேல் போடுகிறார்கள். ஏராளமான காரியங்களை இசை வாழ்த்துக்களை சொல்லி கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் போது இவன் கண்கள் எதையுமே பார்க்கவில்லை. அருகில் வருகிற அந்த ரூபா நோட்டுகளையோ டாலர்களையோ எதையுமே பார்க்கவில்லை. மாறாக அவன் வாசித்துக் கொண்டே அவனுடைய பார்வை அந்த அரங்கத்தில் அந்த கடைசியில ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு மனிதனையே பார்த்து கொண்டு வாசித்துக் கொண்டே இருக்கிறான். எல்லோருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. இவ்வளவு பாராட்டுகிறோம், இவ்வளவு பணம் டாலர் உள்ளதை எட்டி கூட அவன் பார்க்காமல் வாசித்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி பார்க்கும் பொழுது பின்பாக அந்த அரங்கத்திலே இவனை கற்றுக் கொடுத்த அந்த வித்வான் உட்கார்ந்து அவர் தலையை அசைத்துக் கொண்டிருக்கிற அசைவுக்கு ஏற்ப இவன் அந்த இசையை வாசிக்கிறான். பெர்ஃபெக்டா அதனால வாசிக்க முடிந்தது. யோசித்து பாருங்கள், இன்றும் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், பெர்ஃபெக்டா எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார், செய்திருக்கிறார். அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்து அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய அசைவுக்கு, அவருடைய பார்வைக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய நடத்தலுக்கு ஏற்றவண்ணம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். ஜெயம் நமக்குத்தான். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா, எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. யுத்த மேகங்கள் உலகங்களை சூழ்ந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே எங்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாத நிச்சயமற்ற சூழ்நிலையிலே குடும்பங்களிலே போராட்டம், சமுதாயத்திலே போராட்டம், போகிற இடங்களெல்லாம் சமாதானம் இல்லை. வேலை ஸ்தலத்திலே வேதனையோடு வேலை செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த நாட்களிலே எங்களுடைய கண்கள் அநேக நேரத்தில் சூழலை பார்க்கிறது, சரீர பலவீனங்களை பார்க்கிறது, மற்றவர்கள் சொல்கிறதை கேட்கிறதுனால் சோர்ந்து போய்விடுகிறோம், பின்வாங்குகிறோம், புலம்புகிறோம். நாளுக்கு நாள் பலவீனங்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில சூழ்நிலைகளை பார்க்காதபடி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கிருபையை நீங்க தாங்க, அந்த பலனை தாங்க, அந்த ஒரு உந்துதலை கொடுத்து வழி நடத்துங்க.
நெருக்கத்திலே சத்துருவின் போராட்டத்தில் இருக்க பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் ஆண்டோடைய வல்லமை இந்த நாளிலே இறங்கி அந்த பிள்ளைகளை விடுவிக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் எங்களுக்கு நியமித்த பாதையிலே தொடர்ந்து ஓடிமை மகிமைப்படுத்தி ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். எங்கள் கண்களுமே நோக்கி பார்க்கட்டும். எங்கள் கரங்களுமே இறுக பற்றிக் கொள்ளட்டும். எங்களுடைய கால்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றட்டும். அற்புதங்களை செய்யும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். யோசபாத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டோடைய சமூகத்திலே குழப்பமா இருக்கும் பொழுது உட்கார்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். வழியை உண்டாக்குவார். எல்லா சூழலையும் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.